வணக்கங்க. நான் கருப்பூர்லேருந்து வர்றேன். ஒரு கிராமம் தான் அது. அங்கேருந்து வர்றோம். ஏன்னா சமையல் போட்டியிலலாம் அது வரையும் கலந்துக்கிட்டதில்ல, தான் ஃபஸ்ட் ட்ரிப்பு. என்ன செய்ய போகிறேன்னா, சிக்கன் வச்சு ஒரு உருண்டை, கோலா உருண்டை. இதில் வந்து இது வீட்டிலேயே நம்ம வந்து பெப்பரு, பூண்டு 10 பல்லு, சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, அதான் டேஸ்ட்டு கொடுக்கும். அது ஒரு 20 போட்டிருக்கேன். அப்புறம் இஞ்சி துண்டு 4-5 இது போட்டிருக்கேன். கொஞ்சம் வாசத்துக்கு கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். அப்புறம் எல்லாத்தையும் வதக்கி நல்லா பொன்னூறுல வறுக்கணும். வறுத்து அடிச்சுட்டு வந்துட்டோம் வீட்டிலையே. இதோட வந்து நம்ம இந்த பொட்டுக்கல்லை வறுத்து அடிச்சிருக்கோம். இதை மிக்ஸ் பண்ணி தான் நம்ம பிடிக்க போகிறோம். இப்போ சீக்கிரம் பண்ணலாம். பிள்ளைங்க கோழியே சாப்பிடலங்கிற சொல்ல பிள்ளைங்க கூட இதை சாப்பிடுவாங்க, அப்படி விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ இங்கே பாருங்கள், சிக்கன் வந்து பச்சையாக போட்டோம்னா உள்ளடி வேகாது. அதனால் கொஞ்சம் அவிச்சிட்டு சேர்த்துருக்கேன். மிக்சி சாரில் கொடுத்தீங்கன்னா நல்லா அது மாதிரி அடிபடும். கடையில் கேட்டிங்கன்னா அந்த தோல் இல்லாத போன் இல்லாத கறின்னு கேட்டால் கொடுப்பாங்க. அதை வாங்கி இது மாதிரி செய்யணும். அப்போ இதோட இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் உப்பெல்லாம் போட்டு அடித்தாச்சு. இதை அப்படியே கலந்துக்கிட்டு பாருங்க, இப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம டேஸ்ட்டுக்கு பொட்டுக்கடலை தூளை ஆட் பண்ணிக்கணும். சூடானோடனே இதை சின்ன சின்னமாக பால் மாதிரி போட்டு நம்ம பொரிக்கணும். சில பிள்ளைங்க வந்து சிக்கனை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அடம்பிடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இதை கொடுக்கலாம், சாப்பிடுவாங்க. ஸ்நாக்ஸாக கூட கொடுத்து விடலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாதாரணமே பொரித்து காமிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அந்த கோலா உருண்டை கூட நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து இந்த முட்டையில் ஆட் பண்ணி பிரெட்டு தூளில் நல்லா கோழி வர அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த வெள்ளையாக இருக்க பகுதியை மிக்சியில் அடிச்சிட்டிங்கன்னா அது மாதிரி வரும். கடையில் கட்டியனாலும் கொடுப்பாங்க ஷாப்பிங்லாம். அதை எடுத்து இப்படியே பரட்டி அதையும் பொரிக்கலாம். இதை வந்து இது வந்து எண்ணெய் சூடானோடனே இதை வந்து மிதமான தீயில பொரிக்கணுங்க. அப்போ தான், ஏன்னா கருகிடும். சூடே ஏற மாட்டேங்குது. ஆனோடனே கண்டிப்பாக நீங்கள் அடுப்பை குறைச்சிடணும், ஏன்னா உடனே கருகிடுங்க. நான் உங்களுக்கு சாதாரணமாக 4 இது எடுத்து காட்டுறேன். அப்புறம் வந்து அதில் ஆட் பண்ணி எடுத்து காமிக்கிறேன். முட்டையில் ஆட் பண்ணி கொஞ்சம் மொறுன்னு இருக்கும். அது இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதோட அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வேக வச்சிருக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. சாப்பிட நல்லா சாஃப்டாக இருக்கும். உள்ளரி இருக்கிறது நம்ம எடுத்துட வேண்டியதான். அதை முழுந்தி அதை இது பண்ணு பாருங்க. இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும், ஏன்னா தீயை குறைச்சிருக்கேன், அதனால தான் சட்டுன்னு ஆகலை. பாருங்க, இப்போ கலர் மாறிட்டே வருது பாருங்க. உருண்டையில் இந்த மாதிரி வரையில நம்ம எடுத்துடணும். இப்படி பரட்டி விட்டோம் இல்லையா, பரட்டி விட்டீங்கன்னா அந்த எண்ணெய்க்குள்ளேயே அது வந்து சூடுல நல்லா உள்ளரி இதாயிடும். சூப்பராக இருக்குங்க சாப்பிட. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம எடுக்கிற பக்குவம் வந்துருச்சு பாருங்க. நல்லா இதான் பருவம், இதான் பக்குவம். இது மாதிரி நம்ம எடுத்துடணும். இதுக்கு மேலே நீங்கள் கொடுத்தீங்கன்னா கருகிடும். இது வந்து சாதாரண கறிக்கோலா எடுத்தாச்சு. இப்போ இன்னொன்று சொன்னேன் இல்லையா, அதை வந்து முட்டையில் அப்படியே அந்த கோலாவை உள்ளரி போட்டு அப்புறம் பிரெட்டில் இப்படி கலந்து அப்படியே பொரிச்சிட வேண்டியதான். அப்படி எங்கும் பெரடணும். இது வந்துங்க கொஞ்சம் மொறுப்பு கொடுக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும், பார்க்கவே அழகாக இருக்குங்க. பாருங்க எப்படி ப்ரௌன் கலரில் வந்துட்டு பாருங்க. இதான் பருவம். இது வந்து நம்ம பிரெட்டு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால அந்த கலர் கொடுக்குது பாருங்க. சாதா உருண்டைக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்கும். உடனே வந்து இதை அப்படி திருப்பி கொடுங்க, இல்லைன்னா கருகிடும்.
மிதமான தீயில தான் அதை பொரிக்கணும். உள்ளேறி இருக்கிறதும் வேகணும், வெளியிலையும் நல்லா இருக்கணும். அப்படிங்கிற நம்ம சிம்மில் வச்சே பொரிக்கணும். இங்கே பாருங்க, இந்த மாதிரி சிம்மில் வச்சு பொரிச்சிங்கன்னா கரெக்டாக வரும். பிள்ளைங்கள்லாம் இப்போ சிக்கனெல்லாம் விரும்பி சாப்பிடுங்க. இதில் நிறையா ஹெல்த்தியானதெல்லாம் சேர்த்துருக்கோம். வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, செரிமானத்துக்கு உள்ளது, அப்புறம் பெப்பரு எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். அதனால பயம் இல்லாமல் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். வளர்கிற பிள்ளைங்களுக்கு கட்டாயம் கொடுக்கலாம். பாருங்க, நம்மளோட சிக்கன் கோலா ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சிக்கன் கோலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பிரெட்டில் பண்ணதுனால நல்லா ப்ரௌன் கலரில் இருக்குது. இது சாதாரணமாக பொரித்தோம், அதனால் கொஞ்சம் கலர் கொடுக்காத மாதிரி தெரியுது. மித்தபடி ரெண்டுமே ஒன்று தான். இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோதான்.